வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நாங்கள் பார்க்குறது கனடாண்ட ஒன்டாரியோ மாகாணத்தில் இருக்கிற பிரம்டன் நகரில் இருக்கிற ஒரு பூங்கா தான் பார்க்க போகிறோம். இந்த பூங்கா பெரும்பாலும் தமிழ் மக்களால் அறியப்பட்ட ஒரு பூங்கா. இந்த பேர் வந்து சிங்கூசி. ஏன் தமிழ் மக்களுக்கு தெரியும்னு சொன்னால், இங்கே தான் அந்த முள்ளிவாய்க்கால் நினைவு தூவி கட்டப்பட்டிருக்குது. அதால் பெரும்பாலான தமிழ் ஆக்களுக்கு தெரியும். அதாவது ஒன்டாரியோவில் இருக்கிற ஆக்கள் வேறு நாட்டுகள்லேருந்து வர்ற ஆக்கள் எல்லாம் இந்த பூங்காவுக்கு கட்டாயம் வந்து போயினோம். அதோட காரணம் அது வந்து என்ன காலமண்டி இல்லை, குளிர்காலமோ கோடைக்காலமோ இந்த காலமண்டிலே அந்த விடுமுறைக்காக வெளிநாட்டிலேருந்து வர்றாக்கள் கூட இந்த பூங்காவுக்கு வந்து பார்த்துட்டு தான் போயினோம் அந்த நினைவு தூவியை. அதை விட சனி ஞாயிறுன்னு சொன்னால் இங்கே வந்து அதாவது வாகன தரிப்பிடம் இல்லாத அளவுக்கு ஃபுல்லாக ஆக்கலாக தான் இருக்கும். இங்கே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் உள்ளுக்குள்ளே வந்த உடனேயே முன்னால் ஒரு சின்ன விளையாட்டு மைதானத்தோடு இருக்குது. ஆனால் அப்புறம் என்ன முள்ளுக்குள்ளே வந்தால் பிறகு பெரிய ஒரு விளையாட்டு மைதானம். அதை விட அது வந்து விளையாட்டிடம் வந்து ஃப்ரீ. மெரிக்கோ ரவுண்ட் அந்த சின்ட்ரெயின் ஒன்று போகுது. அதுகளில் போகிறதுன்னு சொன்னால் $6 வந்து தனியாக டிக்கெட் எடுத்து போகணும். ஆனால் வர்ற சின்ன பிள்ளைகளும் வந்து அதுகள்லையுமே போய் நம்ம அந்த ட்ரெயினில் போகிறதையுமே நல்லா என்ஜாய் பண்ணினோம். அது ஒருக்கா சுற்றி போட்டு கொண்டாந்து விடும் அதே இடத்துல. ஆனால் அதை வந்து சின்ன பிள்ளைகள் வந்து அதை விரும்பி அதில் போயினோம். அதை விட அவைகள் தங்களுக்குள்ள சுற்றுறதுக்கும் இருக்குது. அந்த மெரிக்கோ ரவுண்ட்லையுமே தாங்கள் இருந்து கொண்டு தங்களைத்தானே சுற்றினோம். அதை விட இந்த இடத்துல வந்து வேறு பார்ட்டிகள் வந்து நடக்குது. பர்த்டே பார்ட்டி நடக்குது, ஒன்று உடல் நடக்குது. மற்ற எல்லா நாட்டுக்காரருமே வந்து தங்களுடைய ஒவ்வொரு நிகழ்ச்சிகளையும் வந்து இங்கே கொண்டு வந்து செய்யணும். அதை விட மிருகங்கள் நிற்கிது. அந்த கிணக்க மிருகங்கள் இல்லை, அந்த குதிரை கழுதை பண்ணுறீங்கன்னு கொஞ்சம் மிருகங்கள் இருக்குது. அந்த மிருகங்கள் குதிரையில் ரைட் போகக்கூடிய மாதிரி இருக்குது. அதுக்கும் நீங்கள் டிக்கெட் எடுத்துட்டு உள்ளுக்குள்ளே போகணும். அதே மாதிரி அந்த மிருகங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறதுக்கும் டிக்கெட் பே பண்ணி உள்ளுக்குள்ளே போகணும். ஆனால் வெளியால் நின்று பார்க்குறது ஃப்ரீ. வெளியால் நின்று சின்னாக்கள் வந்து அந்த அதாவது இது நெட்டாலே அடிச்சிருக்கணும். அந்த நெட்டுக்கு வெளியில் நின்று பார்க்கணும். மயில்கள் பறவைகள் நிற்கிது. அப்போ வெளியால் நின்று அதை பார்த்து என்ஜாய் பண்ணிக்கணும். அதை விட அங்கால வந்து ஒரு குளம் ஒன்று இருக்குது. அந்த குளத்துக்குள்ளே வந்து வாத்து அந்த கூசெல்லாம் நிற்கிது. அதுகளுக்கு என்ன செய்யணும்னு சொன்னால், கொண்டாந்து பானுகள் ரொட்டிகளை கொண்டாந்து எறிய அதுலேயுமே ஒரு தொகையாக்கள் நிற்கணும். என்ன செய்யணும்னா அதில் எறியணும். எறிய அதில் கூட்டமாக அப்படியே வந்து அதில் நிற்கிது. அப்போ அதை பார்த்து ரசித்து கொண்டு வைக்கணும். அந்த இடமுமே ஒரு நல்ல வடிவாக இருக்குது. அதுக்கும் அது கோடை காலத்தில் பார்க்க ஒரு வித்தியாசமான வடிவு. மரங்கள் எல்லாமே இலைகளோடு இருக்க பார்க்க. ஆனால் அதே நேரம் நார்மலாக குளிர்காலங்களில் பார்த்தா மரம் எல்லாம் இலைகள் ஒன்றும் இல்லாமல் அதுவுமே ஒரு வித்தியாசமாக இருக்கும். இந்த இடத்துக்கு வந்து கோடைகாலம் குளிர்காலம் வண்டி இல்லை, எல்லா நேரமுமே ஆக்கள் தங்களோட நடப்பயிற்சியை செய்கிறதுக்கு வருகிறோம். ஒரு கூட்டம் வந்து இந்த நேரம் வந்து அதாவது எங்களோட கோடைகால நேரம் வந்து வெடியால் வந்து பூமரம் எல்லாம் வச்சு பல வர்ணமயமாக தான் இருக்கும். அதை பார்த்தா அதை விட அவைகள் வந்து க்ரீன் ஹவுஸ் வந்து உள்ளுக்குள்ளே வச்சுருக்கிறோம். அது நீங்கள் குளிர்காலத்தில் வந்தாலுமே பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதுக்குள்ளே இருக்கிற மரங்களும் வந்து எல்லா வகையான மரங்களும் கிட்டத்தட்ட வந்து இலங்கையில் நிற்கிற பெரும்பாலான மரங்கள் அதுக்குள்ளே வந்து நிற்கிது. செவ்வரத்தையோ அந்த கள்ளியல்ட வகைகள், நாதாளி, சதுரக்கள்ளி, அதுகள் தேமா, அதில் எல்லா வகையான மரங்களுமே வந்து உள்ளுக்குள்ளே நிற்கிது. அதை வந்து ஒரு சின்ன அமைப்பாக வடிவச்சிருந்த வித்தியாசமான க்ரௌட்டனுகள் அதிலெல்லாம் அதுக்குள்ளே கணக்கு நிற்கிது. அதை விட வந்து வெளியாலையும் வந்து எல்லா வகையான கலர் பூமரங்களும் இருக்குது. அதுமாதிரி ரோஸும் வந்து வேறு ரோஸ்கள் எல்லாம் வைக்கப்பட்டிருக்குது. ஆனால் பார்க்க நல்ல வடிவாக தான் இருக்குது. ஒரு பக்கம் வந்து பச்சை பசையில்னு சொல்லி புல்லும் பச்சை மரங்களுமா நிற்குது. இன்னொரு பக்கம் வந்து பூமரங்களோடு இருக்குது. இந்த பூங்கா வந்து நல்ல ஒரு பெரிய பூங்கா. அதாவது உங்களோட பிள்ளைகளை வந்து அதாவது நீங்கள் பிரம்டன்லேயோ பிரம்டனில் இருக்கிறார்களுக்கு பெரும்பாலும் இது தெரிஞ்சிருக்கும். மிஸ்ஸாகா கொஞ்சம் தள்ளி இருக்கிறார்கள் வந்து உண்மையாகவே இந்த பூங்கா வந்து பார்த்து ரசிக்கிறதுக்கு ஒரு நல்ல பூங்கா.
ஒரு வித்தியாசமான எல்லாமே இருக்குது. அதை விட பார்த்தீங்கன்னா இந்த நார்மலாக இந்த நேரங்களில் வெட்டிங் ஃபோட்டோ ஷூட் ஃப்ரீ ஷூட் எடுக்கிறாக்கள் சாமர்த்தியோடு செய்கிறாக்கள் எல்லாம் தங்களுடைய அந்த ஷூட்டில் கொண்டு வந்து இங்கே வந்து எடுக்கினோம். அது வந்து நல்ல வடிவாக இருக்குது. ஏன்னா பூமரங்கள் சுற்றி வேற இருக்கிறதால அந்த இடத்துல கொண்டு வந்து எடுக்கினோம். எப்போ நீங்கள் அந்த முள்ளிவாய்க்கால் அடிக்க போனீங்களாண்டாலும் எப்போவுமே அதிலே ஆக்கள் பார்த்தபடி தான் நிற்பினோம். மாறி மாறி அந்த இடத்துக்கு ஆக்கள் வெளியினோம். அது கேட்கினோம். அது வந்து 2 பக்கத்தாலேயும் அந்த பாக்குக்கு வரக்கூடிய மாதிரி இருக்கிறபடியே இங்கே அது நினைவு தூவி இருக்குதுன்னு சொல்லி தெரியாதாக்கள் அதை கேட்டு அங்கே போய் பார்த்துட்டு போயினோம். இந்த பூங்காவில் வந்து நீங்கள் என்ன சொல்கிறது சேர்ந்து வாரீங்கள்னு சொன்னால் பாபிக்யூவோ அல்லது சமைச்சோ சாப்பிடக்கூடிய அதுக்கு ஏற்ற பூங்கா இங்கே நாங்கள் செய்யலாம். சில பூங்காக்களில் வந்து சமைக்கிறதுக்கு தடையாக இருக்கும். ஆனால் இங்கே வந்து பாபிக்யூ கொண்டு வந்து போடிக்கணும். பாபிக்யூ பாட்டிலாம் இங்கே செய்யணும். அதை விட கூட்டமாக வாராக்கள் வந்து தாங்கள் கொண்டு வந்து சமைச்சு சாப்பிடணும். அங்காட சிக்கன்கள் செய்யணும். அப்படி இந்த என்ன சொல்கிறது வேறு வேறு இன ஆக்கள் வந்து வித்தியாசமாக தங்களோட சாப்பாடுகளை கொண்டு வந்து சாப்பிடணும். பெரும்பாலும் மாலை நேரங்களில் வந்து இந்த பூங்கா வந்து எப்போவுமே பிஸியாக தான் இருக்குது. காரணம் இந்த சின்ன பிள்ளைகள் வாராக்கள் வந்து கன பேர் இங்கே வரைக்கணும் இந்த பார்க்குக்கு. இந்த பார்க் வந்து இன்னும் ஒரு ஸ்பெஷல் என்னென்னா இந்த கனடா டேயும் வந்து இங்கே செய்கிறது. அந்த கனடா டேக்கு வந்து அவங்கள ஏதோ செய்கிறவங்க வேறு அந்த ஒவ்வொரு நாட்டுக்காரரும் தங்களுடைய ஒரு சாப்பாடு ஜமைக்கன்காரர் நினைக்கிறேன் ஏதோ ஒரு நாட்டுக்காரர் வந்து தங்களுடைய அந்த அண்டு அவையில் வித்தியாசமான சாப்பாடுகள் எல்லாம் கொடுத்து அண்டு உள்ளுக்குள்ளேயே பார்க் பண்ண முடியாத அளவுக்கு இருக்கும். அந்த பார்க்கிங் ஸ்பாட் வந்து ஃபுல்லாக நிறைஞ்சி போயிருக்கும். அந்த ஸ்பெஷல் டேன்னு சொன்னால் பார்க்கிங் வந்து டிக்கெட் எடுக்கணும். ஆனால் நார்மலாக நீங்கள் வர நாளையில் தேவையில்லை. அதுவும் சனி ஞாயிறு கொஞ்சம் பிஸியாக இருக்கும். ஆனால் டிக்கெட் இல்லை. ஸ்பெஷல் டே மட்டும்தான் அந்த டிக்கெட் நாங்கள் எடுக்கணும். மற்றபடி டிக்கெட் இல்லை. உண்மையாகவே சின்னாக்களுக்கு வந்து நல்லா என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு பார்க். அதை விட அங்கால வந்து ஒரு ஸ்ப்ளாஷ் பேட் ஒன்று இருக்குது. அந்த ஸ்ப்ளாஷ் பேடுமே வந்து சின்னாக்கள் என்ஜாய் பண்ணி விளையாடக்கூடிய ஒரு இடம்தான் இந்த இடம் வந்து. இந்த வீடியோவை நீங்கள் ஒன்டாரியோவில் கொஞ்சம் பிராம்டனுக்கு கிட்டவாக இருக்கிறீங்கன்னு சொன்னால் கட்டாயம் உங்களோட புள்ளிகளையும் கொண்டு வந்து ஸ்காப்ரோ மாக்கம் அங்கே இருக்கிறாக்களுக்கு சில பேருக்கு தெரியாது. இந்த சிங்கோசி பார்க் வந்து பெரும்பாலான ஆக்களுக்கு தெரியும். என்னென்னு சொன்னால் அவையில் அந்த முள்ளி வாய்க்கால் நினைவேந்தல் நாளுக்கு இங்கே வர்றபடியாக பெரும்பாலான ஆக்களுக்கு தெரியும். ஆனால் தெரியாமலும் இருக்கணும் ஸ்டில். அப்போ உங்களுக்கு டைம் இருந்தால் கட்டாயம் வந்து இந்த பூங்காவை கொண்டு வந்து காட்டுங்க உங்களோட பிள்ளைகளுக்கு வந்து விருப்பமாக இருக்கும். ஏன்னா வித்தியாசமான பெரிய பூங்கா எல்லாம் ஒரே இடத்துல இருக்கிற மாதிரி ஒரு இது வந்து பிரமிளி சிட்டி சென்டர் கிட்டவே இருக்குது. இங்கே வந்தால் பிள்ளைகள் வந்து என்ஜாய் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். அதாவது நார்மலாக அந்த பூந்தோட்டம் முதுகலை இது வந்து இந்த உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த இன்டோர் க்ரீன் ஹவுஸ் தான் இது. இங்கே வந்து கூட ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு நல்ல ஒரு இடம். ஃபோட்டோ ஷூட் செய்கிறதுக்கோ அல்லது நார்மலாக நீங்கள் வந்து ஃபோட்டோ எடுக்கணும் இடத்துலன்னு சொல்லி விரும்புகிறாக்களுக்கும் இது நல்ல இடம். இது நார்மலாக கோடை காலம் இல்லை, குளிர்காலங்களுமே அங்கே ஒரு சைட்டுக்கு வந்து அந்த ஸ்லைடிங் அதில் செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். அப்படி செய்கிறதுகள் அப்போ அதுக்கும் இன்னொரு பக்கம் இருக்குது. அப்போ எந்த நேரமுமே இந்த பார்க் வந்து பிஸியாக தான் இருக்கும். இங்கேருந்து இருக்கிற சின்ன பிள்ளைகள விளையாட்டு மைதானத்தில் வந்து ஊஞ்சல் அந்த சறுக்கிறதுக்கு ஏறி போகிற விளையாட்டு ஏறி போய் திருப்பி வந்து சறுக்கி கொண்டு வர மாதிரிலாம் இருக்குது. கொஞ்சம் பெரியாக்களுமே விளையாடக்கூடிய மாதிரி இருக்குது. அப்போ இந்த ஓரளவு 14-15 வயதுக்காரருமே என்ஜாய் பண்ணக்கூடிய மாதிரி இருக்குது. அதை விட கொஞ்சம் வந்து தண்ணி வந்து குறைஞ்சளவு தண்ணி இருக்குது. சின்னாக்கள் எல்லாரும் அதுக்குள்ளே அவை வந்து அதை வடிவாக கட்டி வச்சிருக்கணும். அதுக்குள்ளே வந்து அந்த தண்ணிக்குள்ளே ஓடி திரிஞ்சு விளையாடினோம். அதுலேயே பார்க்க நல்ல சின்னாக்களுமே அதுக்குள்ளே விளையாடினோம். அவங்களுக்கு அது விருப்பமாக இருக்குது, பார்க்க நல்லா இருக்குது. அதுவும் வந்து இது வந்து ஒரு என்ன சொல்கிறது பார்க்க வந்து கொஞ்சம் உள்ளுக்குள்ளே இருக்கிறபடியாக அந்த சின்னாக்களும் விளையாட விட்டுட்டு பார்த்து கொண்டிருக்கிறதுக்கு ஓகே மாதிரி, அதாவது ரோடுகளோட இல்லாமல் கொஞ்சம் உள்ளுக்குள்ளே இருக்குது. அப்போ பார்த்து கொண்டு இருக்க ஓகேயாக இருக்கும். சத்தம்ன்றது கொஞ்சம் குறைவாக இருக்கும். நார்மலாக நடக்க வாராக்கள் சொல்லினா தாங்கள் வந்து காலமே எலும்பின கையோடு
தண்ணி போத்தலோடு இந்த பார்க்க ஒருக்கா சுற்றி வந்தாலே தங்களுக்கான அந்த நடக்கிறதுன்ற நேரம் வந்து முடியுதாம்னு சொல்லி அந்த பூங்காவை சுற்றி வர தங்களுக்கு அந்த ஒரு என்ன சொல்கிற இயற்கை காற்றும் அந்த சூரிய உதயத்தையுமே தாங்கள் இந்த பூங்காவில் நின்று பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குதுன்னு சொல்லி நம்ம அதை விட வித்தியாசமான பறவைகளும் அதுக்குள்ளே பறந்து தெரியுது. அதை பார்க்கவுமே ஒரு வித்தியாசமான ஒரு என்ன சொல்கிறது அந்த வித்தியாசமான ஒரு ஃபீலிங்காக இருக்குது. நீங்கள் பிரம்டனுக்கு யாராவது முதல் வாரீங்களோ அல்லது ஒன்டாரியோவுக்கு வாரீங்கள்னு சொன்னால் அதிகம் தமிழ் ஆக்கள்னு சொன்னால் கட்டாயம் பிரம்டனை வந்து பிரம்டனில் இருக்கிற இந்த சிங்கூசி பார்க்க வந்து உங்களோட லிஸ்ட்டில் போட்டுக்கொள்ளுங்க. என்ன நுழைவு கட்டணம் இல்லாமல் உள்ளுக்குள்ளே வாரதுக்கு உங்களுக்கு காசு இல்லை. காசு இல்லாமல் உங்களோட அரை நாளையோ அல்லது ஒரு நாளையோ இங்கே ஒதுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். சின்னாக்களோட வாரங்கள்னா கட்டாயம் அவையில் வந்து அந்த இடத்த விட்டு வர மாட்டேன்னு சொல்லி நிற்பினோம். அதை பார்க்குறதுக்கு பெரியாக்கள்ன்னு சொன்னால் கூட அந்த இயற்கையை ரசிக்கிறதுக்கு உங்களுக்கு அந்த ஒரு அரை நாள் தேவையாக இருக்கும். இங்கே தான் ஜூலை 1 கனடா டேக்கு வந்து ஃபயர் ஒர்க் இரவில் நடக்கிறது. அதுக்குமே நல்லா இருக்கும். அதை விட வேறு ப்ரோக்ராம்கள் எல்லாம் நடக்கிறது. இதுகளை விட வந்து முள்ளிவாய்க்கால் நினைவு தினமும் இங்கே நடக்கிறது. அந்த நேரமுமே பார்க்கிங் இல்லாமல் தான் இருக்கும். அப்போ பார்க்கிங் ஃப்ரீ, ஆனால் இடம் இல்லாமல் இருக்கும். இந்த பார்க் வந்து எப்போவுமே ஒரு பிஸியான பார்க்குன்னு சொல்லலாம். ஏன்னா சம்மர் டைமுக்கும் சம்மர் ஆக்டிவிட்டி இருக்குது, அதே மாதிரி விண்டர் டைமுக்கும் அங்கால அந்த சரக்கி போகிற மாதிரி அந்த ஆக்டிவிட்டி இருக்குது. ஸோ எப்போவுமே பிஸியாக தான் இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க இல்லை. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.